நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது, சார் பைசா இருக்குது சார், ஃபிசிக்கல் ஹெல்த்து கூட கொஞ்சம் ஓகே, பட் ஒரு திருப்தி இல்லை சார், சம்திங் மிஸ் ஆகிறது, ஏதாவது ஒரு மனசில் கவலை இருக்குது, சில சமயம் சஞ்சலமாக இருக்குது மனசு, இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் சார். அவங்களுக்கு தெரியும் நான் வந்து யோகா பண்ணுறேன், இதை மாதிரி சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், மென்டரிங்லாம் பண்ணுறேன், கோச்சிங் லைஃப் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியறதுனால கேட்குறாங்க. சிம்பிள் இதுக்கு சாட்சி பாவம். சாட்சி பாவம்னா நீங்கள் பால்கனியில் நிற்கிறீங்க, அங்கே வரவங்க போகிறவங்களெல்லாம் பார்க்குறீங்க, டாகு வரும், கேட்டு வரும், மாடு வரும், மனுஷங்க வரும், நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. அதை வந்து பார்த்து டிஸ்டர்ப் ஆகிறீங்களா? இல்லை. ஏன்? நீங்கள் அது பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறவன் அது பார்க்கப்படும் பொருள். இந்த பார்க்கப்படும் பொருளிலிருந்து நான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு கழுதை அங்கே பார்க்குறாங்களே, நீங்கள் கழுதை ஆயிட மாட்டீங்க. அதை மாதிரி நம்ம எண்ணங்களை பார்க்க கற்றுட்டோம் வச்சுங்களேன், சாட்சி பாவமாக நிறைய தரம் அந்த எண்ணத்தோடு ஐடென்டிஃபை பண்ணி கோபமான எண்ணங்கள் வரும்போது நான் கோவக்காரன் அப்படின்னு பண்ணும்போது கவலைப்படுறவன் நான் தான் இந்த கவலைப்படுறவங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டுறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த பால்கனி நான் வச்சுங்க, பால்கனி எல்லோரும் வந்துட்டுருக்கு, கழுதை வருது, நாய் வருது, நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க, அழகாக இருக்கிறவங்க வராங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு போயிட்டு வராங்க. அந்த பாருங்கள், அந்த சாட்சி பாவத்தை பண்ணுங்க. அப்போ இந்த சாட்சி பாவத்தையே டெய்லி ஒரு மெடிடேஷனாக எடுத்துக்கலாம். என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு எண்ணங்களை பாருங்கள். எண்ணங்களை மாற்ற சொல்லலை, எண்ணங்களை பாருங்கள். பார்த்துட்டே இருக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ என்ன ஆகும், சில உணர்ச்சிகள்லாம் வரும், அதையும் பாருங்கள். அந்த டயத்தில் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணாதுங்க, அப்படியே பார்க்க பழகும்போது நான் அந்த எண்ணங்களோட வேறானவன்கிற எண்ணம் வந்துடும். அது உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃபாக கொடுக்கும். இதுக்கு வந்து ஒரு என்ன பண்ணணுன்னாக்கா, கண்ணை மூடிட்டு மூச்சு இருக்கு இல்லையா, அந்த மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிச்சுட்டு இருக்க 10 நிமிஷத்தில் மூச்சை சேஞ்ச் பண்ணாதுங்க. மூச்சை சேஞ்ச் பண்ணால் அது பிராணாயாமம் ஆயிரும். இதை வந்து ஜஸ்ட் அப்சர்விங் த ப்ரீதிங். அது எப்படி வேணால் போட்டோம், லாங்காக இருக்கட்டும், ஷார்ட்டாக இருக்கட்டும், ஷாலோவாக இருக்கட்டும், டீப்பாக இருக்கட்டும், அதை பாருங்கள். டெய்லி பண்ணி பாருங்கள். ஒரு 48 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, எப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ, சஞ்சலமாக இருக்கோ, ஷாக்காக இருக்கோ, ட்ராமாவாக இருக்கோ, தனியாக ஒரு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள். யூ வில் ஃபீல் வெரி குட். ஸோ இது இந்த டூல், இந்த சாட்சி பாவம், இந்த சாட்சி பாவத்தை இன்னிலேருந்தே ஒரு 3 தினம் பண்ணுங்களேன், 10 நிமிஷத்தில், இல்லைன்னா 5 நிமிஷம் பண்ணுங்கள். நிறைய ஆஃபீஸில் டென்ஷன்லாம் இருக்கும்போது கெட் பேக், சிட் இன் யுவர் பிளேஸ், தாட் என்னெல்லாம் தாட்டு வருது, பாஸ் ஏன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணணும், அந்த எண்ணங்கள் அப்படியே பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க.